ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த ரகசிய அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. காற்றில் ஆதியின் விலையுயர்ந்த சிகரெட்டின் வாசமும் மீராவின் கண்ணீரின் ஈரப்பதமும் கலந்திருந்தது. மெத்தையில் அமர்ந்திருந்த மீராவின் மடியில் ஆதி தலை வைத்து படுத்திருந்தான். வெளியே அவன் ஒரு அசுரனாக இருக்கலாம், ஆனால் இந்த நொடி அவளது மடியில் அவன் ஒரு காயம்பட்ட மிருகத்தைப் போல அமைதியாக கிடந்தான். மீரா மெதுவாக பயந்தபடியே தனது விரல்களை அவனது கலைந்த கூந்தலுக்குள் விட்டு கோதிவிட்டாள். அவனது கேசத்தின் மென்மையை வருடும்போது அவளுக்குள் காதல் கசிந்தாலும் அடுத்த நொடி அவன் என்னவாக மாறுகிறான் என்ற நடுக்கம் அவளை விடவில்லை. மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்கினாள். மீரா மெதுவான குரலில், ஆதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மீரா கேட்க, ஆதி கண்களை மூடிக்கொண்டே அவளது ஸ்பரிசத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது குரல் ஒரு விதமான போதையில் தணிந்து ஒலித்தது. என்னடி, என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல ஆதி, எனக்காக எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. உனக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்க, மீரா ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, ஆதி, அது அது வந்து எனக்காக என் அப்பாவை விட்டுருங்க ஆதி, ப்ளீஸ் என்று அவள் கூறிய அந்த ஒரு வார்த்தை அமைதியாக இருந்த எரிமலையை வெடிக்கச் செய்தது. ஆதி சட்டென்று அவளது மடியில் இருந்து எழுந்து அமர்ந்தான். அவனது கண்கள் நொடியில் இரத்த சிவப்பாக மாறின. அவன் மீராவை ஒரு வேட்டை மிருகத்தைப் போல முறைத்து பார்த்தான். ஆதி ஆவேசமாக, என்ன கேட்ட? அப்பனை விட்டுறணுமா? ஏ பைத்தியக்காரி, நீ கேட்டா என் உயிரை கூட கொடுத்துருப்பேண்டி. ஆனா என்ன கேட்ட? அப்பனை விட்டுறணும்? அந்த நாய் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவன் என் வாழ்க்கையை முடிச்சிருப்பாண்டி. அவனால எனக்கு இவ்வளோ லாஸ். என் ஆளுங்க எத்தனை பேரை நான் இழந்திருக்கேன்னு தெரியுமா? அவனை ஈஸியா விட சொல்ற என்று ஆதி கேட்க, மீரா கண்ணீரோடு கெஞ்சினாள். ஆதி, உங்க கோவம் எனக்கு புரியுது. அப்பா ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாரு. அவரை மன்னிச்சு விட்டுருங்க ஆதி. என்ன தெரியாம பண்ணா? இல்லடி, இப்ப கூட நீ என்னை பத்தி யோசிக்கல, நம்மளை பத்தி யோசிக்கல, உன் அப்பனை பத்தி தானே யோசிக்கிற. உனக்கு அவன் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல. மீரா, உனக்கு புரியுதா? உங்க அப்பனுக்கும் உனக்கும் நடுவில் நான் செத்துட்டு இருக்கேன்டி. நரக வேதனையில இருக்க. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடி என்று அவன் கூற, மீரா நிலை குலைந்து போனாள். ஆதியின் வேதனையும் அவளது அப்பாவின் நிலையும் அவளை சிதைத்தன. அவள் கதறி அழுது கொண்டே அவனது சட்டையை பிடித்து உலுக்கினாள். ஏன் ஆதி, ஏன் இப்படி தவிக்கிறீங்க? ஒன்னு என்ன கொன்னுருங்க, இல்லனா என் அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல ஆதி என்று அவள் கூற, ஆதி அவளை வெறித்தனமாக பார்த்துவிட்டு அவளது முகத்தை ஆவேசமாக தனது கைகளுக்குள் ஏந்தினான். அவனது குரலில் இப்போது ஒரு விதமான அதிகாரமும் அடக்க முடியாத உடைமை உணர்வும் இருந்தது. இங்க பாரு, உன்னை நான் கொல்ல மாட்டேன், அப்ப நான் மன்னிக்கவும் மாட்டேன். இப்ப சொல்றேன்டி, இனிமே நீ இந்த ஆதியோட மீரா மட்டும்தான். அவ்வளோதான். அந்த சிவம் பொண்ணு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. ஆதி, எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? முடியாதுடி, சத்தியமா முடியாது என்று ஆதி உறுதியாக கூற, மீரா விம்மி அழத் தொடங்கினாள். உங்களை காதலிச்சதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன். உங்க காதல் என்னை அழிக்குது ஆதி, என்னை ஒட்டு மொத்தமா சாகடிக்குது.
என்று அவள் கூற ஆதி விகாரமாக சிரித்தான். அவன் அவளை தள்ளிவிடவில்லை, மாறாக இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்துக் கொண்டான். அழிக்கட்டும்டி, அழிக்கட்டும். நீயும் நானும் அதுல சேர்ந்தே அழிஞ்சு போயிடுவோம். ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த நரகத்துல எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இடம். சாகுற வரைக்கும் நீ என் கைக்குள்ளதான் இருக்கணும். வெறுப்போ காதலோ நீ எனக்கு மட்டும்தான். என்ற ஆதி அவளது இதழ்களை ஆவேசமாக சிறைப்பிடித்தான். அந்த முத்தத்தில் காதல் இருந்ததை விட அவளை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற வெறித்தனம் அதிகமாக இருந்தது. மீரா அவனது அந்த முரட்டுத்தனமான பிடியில் மூச்சு திணறி போனாள். ஆதி அவளது இதழ்களை முத்தமிட்டு விட்டு சற்றென்று விலகினான். அவனது கண்கள் இன்னும் கோபத்தில் தகித்துக் கொண்டிருக்க அவளை திரும்பி பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அடுத்த நாள் காலை வேளை நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது. ஒரு பக்கம் சட்டத்தின் பிடி ஆதியை நெருக்க பார்த்தாலும் அவனது அதிகாரமும் செல்வாக்கும் அந்த இடத்தையே தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தன. அசோக் மீதான வழக்கு எவ்வளவு வலுவாக இருந்தாலும் ஆதியின் வழக்கறிஞர்கள் ஆடிய ஆட்டத்தில் சட்டத்தின் ஓட்டைகள் வழியே அசோக் கம்பீரமாக வெளியே வந்தான். ஆதி, விஸ்வா மற்றும் அசோக் மூவரும் நீதிமன்ற படிக்கட்டுகளில் இறங்கி வரும்போது ஆதியின் முகத்தில் ஒரு வெற்றியின் கர்வம் மின்னியது. ஆனால் அந்த திமிர் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவர்கள் தங்களது கருப்பு நிற எஸ்யூவி காரை நோக்கி செல்லும்போது திடீரென்று ஒரு கார் குறுக்கே வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கியது சித்தார்த். அவனது முகத்தில் ஒரு ஏளனமான சிரிப்பு. ஆதியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. சித்தார்த் நக்கலாக சிரித்துக்கொண்டு, என்ன ஆதி, ஓ செல்வாக்க வச்சு ஓ ஆளை வெளியே கொண்டு வந்துட்ட போல. பரவாயில்லையே. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இது வெறும் ஆரம்பந்தான். ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது என்று சித்தார்த் கூற ஆதி பதில் சொல்லாமல் அவனை ஒரு கொடூரமான பார்வையால் அளவெடுத்தான். ஆனால் சித்தார்த் பின்வாங்கவில்லை. அவன் ஆதியின் மிக அருகில் வந்து நின்று, உன்னோட லைஃப் இனி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தாண்டா இருக்கும். நீ எப்போ மூச்சு விடணும், எப்போ சிரிக்கணும், எப்போ அழுகணும், எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். உன்னை அழிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் அப்படி ஈஸியாக உன்னை அழிச்சிட மாட்டேன். ஒரு சாம்ராஜ்யத்தை அணு அணுவாக சிதைப்பேன். உன்னோட பலம், உன்னோட செல்வாக்கு, உன்னோட ஆளுங்க எல்லாத்தையும் அழிச்சு உன்னை நடுத்தெருவில் நிறுத்துவேன். நீ யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்கும்போது அப்போ வந்து உன்னை என் கையாலேயே போடுவேன். அதாண்டா நான் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை என்று சித்தார்த் கூற சித்தார்த்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆதியின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஒரு நொடிதான் ஆதி மின்னல் வேகத்தில் தனது கோட்டிற்குள் இருந்த கருப்பு நிற துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அடுத்த வினாடி அந்த துப்பாக்கியின் குளிர்ந்த முனை சித்தார்த்தின் நெற்றியில் அழுத்தமாக பதிந்தது. சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். போலீசாரும் வழக்கறிஞர்களும் செய்வதறியாது திகைத்தனர். ஆனால் சித்தார்த் ஒரு மில்லிமீட்டர் கூட நகரவில்லை. சித்தார்த் சிரித்துக்கொண்டே, நாடா சுட போறியா? சுடு. ஏண்டா உன்னை பெரிய மாஃபியான்னு நினைச்சா சரியான முட்டாளா இருக்க. இவ்வளோ பெரிய கோர்ட் வாசல்ல எத்தனை போலீஸு, எத்தனை லாயர்ஸ்க்கு முன்னாடி என்னை ஷூட் பண்ண போறியா? சுடு ஆதி. நீ என்னை ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் ஜெயிலில் இருப்ப. அப்போது சாம்ராஜ்யம் தன்னால் செறிஞ்சிரும். டே, நீ இல்லைனா உன்னை சுற்றி இருக்கிறவங்கள அழிக்கிறது ரொம்ப ஈஸி. எங்க தைரியம் இருந்தா அந்த ட்ரிகர் அழுத்து பார்க்கலாம் என்று அவன் கூற ஆதியின் கை துப்பாக்கியை இன்னும் பலமாக அழுத்தியது. விஸ்வாவும் அசோக்கும் ஒரு விதமான பதற்றத்தோடு ஆதியை பார்த்தனர். சித்தார்த்தின் முகத்தில் பயத்தின் சுவடுகளே இல்லை. அவன் மெதுவாக நிதானமாக தனது கையை உயர்த்தி ஆதியின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடித்து கீழே இறக்கினான். ஆதியின் கண்கள் இன்னும் தீயை கக்கிக் கொண்டிருந்தன. சித்தார்த் ஒரு வக்கிரம் கலந்த அமைதியோடு, என்னை சுடுறதுக்கு முன்னாடி
உனக்கு ஒரு ஃபோன் வருது பாரு, அதை அட்டன் பண்ண. ஒரு சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுகிற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது என்று அவன் கூற, ஆதி சித்தார்த்தை ஒரு முறை முறைத்துவிட்டு போனை எடுத்து காதில் வைத்தான். போனின் மறுமுனையில் ஆதியின் பிசினஸ் மேனேஜரின் குரல் பதற்றத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆதி சார், நம்மளோட மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருச்சு. கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா சரிஞ்சிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஸ்டாக்ஸை மொத்தமா காலி பண்றா சார் என்று அவன் கூற, ஆதியின் முகம் அப்படியே மாறத் தொடங்கியது. கோபம் ஒரு பக்கம் இருக்க, எதிர்பாராத இந்த தாக்குதலால் அவனது மூளை ஒரு நிமிடம் வேலை செய்ய மறுத்தது. ஆதி போனில் கத்தியபடி, டே டே, என்னடா சொல்ற? அது எப்படி பாசிபிள்? அந்த டீலை முடிக்க நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியும்ல. எவன்டா அது? தெரில சார், யாரோ பின்னாடி இருந்து பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்மளை லாக் பண்ணிட்டாங்க என்று மேனேஜர் கூற, ஆதி போனை ஆவேசமாக துண்டித்தான். அவனது கை நரம்புகள் புடைத்தன. எதிரே நின்றிருந்த சித்தார்த் கைகளை தனது பாக்கெட்டிற்குள் விட்டுக்கொண்டு ஒரு வெற்றி களிப்போடு சிரித்தான். என்ன ஆதி, நியூஸ் வந்துருச்சா? இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. உன்னோட பிஸ்னஸ், உன்னோட கௌரவம், உன்னோட திமிரு எல்லாத்தையும் நடக்கிற. ஏண்டா, யாழை பிடிச்சி வச்சுட்டா என்னால் ஏதோ பண்ண முடியாதுன்னு நினச்சியா? அந்த சிவம் நான் வச்ச ஒரு சின்ன செக் தான். அதே மாதிரி உன்னை சுற்றி நிறைய செக் இருக்கு. அதெல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுடா என்று அவன் கூற, ஆதிக்கு இப்போது சித்தார்த்தை அங்கேயே துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் போல இருந்தது. அவனது கண்கள் இரத்தமாக சிவந்து மூச்சு சீரலாக வந்தது. டேய் சித்தார்த், உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏண்டா, என் பிசினஸ்ல கை வைக்க உனக்கு என்ன தைரியம் என்று ஆதி அவனை நோக்கி பாய முயல, விஸ்வாவும் அசோக்கும் ஓடி வந்து ஆதியை பலமாக பிடித்து கொண்டனர். டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாரும் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஏதாவது பண்ணி தொலைஞ்சனா மொத்தமா எல்லாம் முடிஞ்சிரும். அமைதியா வாடா, பார்த்துக்கலாம் என்று விஸ்வா கூற, அசோக்கும் ஆதியை பிடித்து கொண்டு, ஆமாண்டா, இவனுங்க பிளான் பண்ணி அடிக்கிறானுங்க. நீ கோவப்படுறதுதான் அவனோட நோக்கமே. இங்க பாரு, இந்த டைம் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இங்கிருந்து கிளம்பலாம், வா என்று விஸ்வாவும் அசோக்கும் ஆதியை பலவந்தமாக இழுத்துக்கொண்டு காரை நோக்கி சென்றனர். ஆதி பின்னோக்கி திரும்பி பார்த்தான். சித்தார்த் அந்த நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டு ஆதிக்கு ஒரு பாய் பாய் சொல்வது போல கையசைத்து நக்கலாக சிரித்து கொண்டிருந்தான். அந்த பெரிய மேன்ஷனின் இரும்பு கதவுகள் ஆக்ரோஷமாக திறக்கப்பட, ஆதியின் கார் டயர்கள் தரையை உரசி தீப்பொறி பறக்க வந்து நின்றது. ஆதி காரை விட்டு இறங்கிய போதே அவனது முகம் ஒரு கொலைகார மிருகத்தின் முகத்தைப் போல மாறியிருந்தது. நீதிமன்றத்தில் சித்தார்த் கொடுத்த அந்த அவமானமும் தொழிலில் ஏற்பட்ட அந்த பேரிழப்பும் அவனை ஒரு நிதானமற்ற நிலைக்கு தள்ளியிருந்தது. அவனுக்கு பின்னால் வந்த விஸ்வா மற்றும் அசோக்கின் முகங்களிலும் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. அவர்கள் மேன்ஷனின் பிரதான ஹாலுக்குள் நுழைந்தனர். ஹாலில் இருந்த மின்விசிறி சுழலும் சத்தம் கூட அந்த அமைதியில் இடையை போல கேட்டது. ஆதி தனது கோட்டை கழற்றி எறிந்துவிட்டு மதுக்கோப்பையை நோக்கி செல்ல முயன்றான். ஆனால் விஸ்வா அவனை தடுத்து நிறுத்தினான். டி ஆதி, இப்ப என்ன பண்ண போற? குடிச்சா எல்லாம் சரியாயிருமா? இங்க பாருடா, நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. அந்த சித்தார்த் சாதாரண ஆள் கிடையாது. அவன் நம்ம அஸ்திவாரத்திலே கை வச்சிட்டான். இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா ஒண்ணு நடக்காது என்று விஸ்வா கூற, ஆதி ஆவேசமாக திரும்பி விஸ்வாவை பார்த்தான். அவனது கண்கள் இரத்த குளத்தைப் போல சிவந்திருந்தன. இங்க பாரு ஆதி, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த சிவம் மட்டும்தான். அந்த சிவம் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டா போதும். அந்த சித்தார்த்தோட ஆளுக எத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க, அவன் என்னதான் பிளான் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் அவன் வாயால சொல்ல வைக்கணும். அந்த சிவம் உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். டே விஸ்வா,
அந்த நாயை நான் அடிச்சும் பார்த்துட்டேன், மிதிச்சும் பார்த்துட்டேன். அவன் வாயை திறக்க மாட்டான்டா. இன்னும் என்ன தாண்டா பண்றது? டேய், அவன் ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த நாய் உயிரோட இருக்கக்கூடாது. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இப்பயே போடுற அவனை. என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆதி துப்பாக்கியை தலைக்கு மேலே தூக்கி மேன்ஷனின் அந்த அழகான மேற்கூரையை நோக்கி தூக்கினான். சித்தார்த் மற்றும் சிவத்தின் மேல் இருந்த கோபத்தை காட்டும் வகையாக தொடர்ச்சியாக 3 முறை அவன் சுட்ட அந்த சத்தம் அந்த பெரிய மேன்ஷன் முழுவதும் அதிர்வை உண்டாக்கியது. அனைவரும் பயத்தில் உறைந்து போயினர். டேய் ஆதி, அமைதியாரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு விஸ்வா, இதுக்கு மேல அமைதியா இருந்தா ஒரு மொயிரம் பிடுங்க முடியாது. அந்த நாய் உயிரோட இருக்கக்கூடாதுடா. என் சாம்ராஜ்யத்தை அழிக்க பார்த்தான்ல, அவனாலதான்டா எல்லாமே. அவனை துண்டு துண்டா வெட்டி வீசுற என்று ஆதி கத்திக் கொண்டிருக்க மேல் மாடியில் தனது அறையில் பூட்டப்பட்டிருந்த மீரா அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து கட்டிலின் ஓரத்தில் சுருண்டாள். அந்த சத்தம் அவளது காதுகளை கிழிப்பது போல இருந்தது. அதைத் தொடர்ந்து ஆதியின் அந்த வெறித்தனமான குரலும், அவன் தந்தையை உயிரோடு விடமாட்டேன் என்று அவன் வெறித்தனமாக கத்திய அந்த சாபங்களும் அவளது அறை வரை தெளிவாக கேட்டன. மீரா தனது 2 காதுகளையும் கைகளால் பொத்திக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவளது உடல் பயத்தில் நடுங்கியது. ஆதி கீழே கத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மீராவின் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. இப்பயே போறேன்டா. அந்த நாய் சாவடிகிற. அந்த நாய் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவன் வெறித்தனமாக கிளம்ப விஸ்வா ஓடி வந்து ஆதியின் கையை பலமாக பிடித்து துப்பாக்கியை பிடுங்க முயன்றான். டேய் பைத்தியக்காரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த சிவத்தை வச்சுதான் இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவனை கொன்னுட்டா நமக்கு உண்மையெல்லாம் தெரியாமே போயிரும். அந்த சிவத்தை வச்சுதான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். புரிஞ்சுக்கோ ஆதி, உன் கோவத்தால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கண்ணை உள்ளவை என்று விஸ்வா கூற ஆதி மூச்சு வாங்க நின்றான். அவனது நெற்றி நரம்புகள் புடைத்தன. துப்பாக்கியை பிடித்துக் கொண்டிருந்த அவனது கை இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவ சாகணும்டா. என் கண்ணு முன்னாடி செத்து விழுகணும். அதை நான் பார்க்கணும் என்று அவன் சைக்கோவை போல புலம்பிக் கொண்டிருக்க விஸ்வா அவனை ஒருவாறு சமாதானப்படுத்தி ஒரு சோஃபாவில் அமர வைத்தான். ஆனால் ஆதியின் ஆத்திரம் அடங்கியதாக தெரியவில்லை. மேலே மீரா, கீழே தனது அசுர காதலின் கொடூரமான குரலை கேட்டுக்கொண்டே இனி தனது வாழ்க்கை என்னவாகப் போகிறதோ என்கிற பயத்தில் இருட்டில் உறைந்து போயிருந்தாள். நேரம் சென்றது. அந்த பெரிய மேன்ஷன் இப்போது மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் மீராவின் காதுகளில் மட்டும் ஆதி அடித்த அந்த துப்பாக்கி சத்தமும் அவளின் அப்பாவை கொல்வேன் என்று அவன் போட்ட வெறித்தனமான கூச்சலும் மீண்டும் மீண்டும் அவள் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. இருண்ட அந்த அறையில் ஜன்னல் ஓரத்தில் தரையில் அமர்ந்து தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள் மீரா. அவளது கண்கள் அழுது சிவந்து போயிருந்தன. அப்பா, அப்பாக்கு தான் ஆயிருக்குமா? ஆதி அப்பாவை தான் பண்ணியிருப்பாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அந்த அறையின் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. மீரா திடுக்கிட்டு அந்த பக்கம் பார்த்தாள். உள்ளே நுழைந்தது லக்ஷ்மி. கையில் ஒரு தட்டில் சூடான உணவோடு வந்த லக்ஷ்மியின் முகம் கவலையில் தோய்ந்திருந்தது. அவர் மெல்ல நடந்து வந்து மீராவின் அருகே தட்டை வைத்தார். லக்ஷ்மி ஆறுதலான குரலில், மீரா, எந்திரி, கொஞ்சம் சாப்பிடுமா, காலையிலிருந்து நீ சரியா சாப்பிடல என்று லக்ஷ்மி கூற மீரா அவரோடு பேசும் நிலையில் இல்லை. அவளது பார்வை எங்கோ விரித்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி அவள் அருகே அமர்ந்து அவளது தோளை மெல்ல தொட்டார். லக்ஷ்மி ஆண்டி, ஆதி ஆதி எங்க இருக்காரு? மீரா, இப்ப ஏன் பயப்படுற? ஆதி சார் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இப்ப இந்த மேன்ஷன்ல இல்ல.
விஸ்வா தம்பியும் அசோக்கும் அவரோட கோபத்தை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. நீ பயப்படாத மீரா என்று லக்ஷ்மி கூறிய ஆதி இங்கே இல்லை என்ற வார்த்தையை கேட்டதும் மீராவிற்கு ஒரு நிமிடம் மூச்சு வந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவளது நினைவு அவளது அப்பாவை பற்றி சென்றது. மீரா லக்ஷ்மியின் கைகளை பிடித்துக்கொண்டு, ஆண்டி, அப்பா, என் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆதி, என் அப்பாவை ஏதாவது பண்ணிட்டாரா? ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க, என் அப்பா எப்படி இருக்காரு? என்று மீராவின் கண்கள் கெஞ்சின. அவளது ஒட்டுமொத்த உலகமே அந்த ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி மீராவின் தலையை வருடிவிட்டார். ஒரு மெல்லிய புன்னகையோடு அவளது பயத்தை போக்க முயன்றார். ஏ மீரா, பயப்படாத. உன் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகல. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூமுக்கு போற ஆளுங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. கண்டிப்பா அது உன் அப்பாவுக்காக தான் இருக்கும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. இப்போதைக்கு உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதான் சாப்பாடு போயிருக்குல்ல. இங்க பாரு, நீயும் தைரியமா இப்ப சாப்பிடு. ஆதி தம்பி என்னதான் கோவப்பட்டாலும் அசோக் தம்பியோ விஸ்வா தம்பியோ அவரை சமாதானப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. நீ எதுவும் பயப்படாத என்று லக்ஷ்மி கூறிய அந்த வார்த்தைகள் மீராவின் இதயத்தில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. அப்போ அப்பா உயிரோடு தானே இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல ஆண்டி? இங்க பாரு மீரா, உங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அதான் ஆளுங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. ஆதி சாரும் வீட்டில் இல்லை. நீ பயப்படாத, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது என்று அவர் கூற மீரா நிம்மதி பெருமூச்சோடு, ஆண்டி, நிஜமா தானே சொல்றீங்க? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல? ஆதி அவர் எதுவும் பண்ணல? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை மீரா. ஆதி சார் மனசுல இருக்கிற கோபம் குறையணும். அது வரைக்கும் தான் இந்த பிரச்சனை எல்லாம். அந்த கோபம் போயிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு. உனக்கும் தெம்பு வேணும். நானே ஊட்டி வர்றேன், சாப்பிடு என்று லக்ஷ்மி ஊட்டிவிட அந்த சிறு கவலம் சோற்றை மெல்ல விழுங்கினாள் மீரா. அப்பா உயிருடன் இருக்கிறார் என்ற நிம்மதி ஒரு பக்கம் இருந்தாலும் அவளது அடிவயிற்றில் கடந்த சில நாட்களாக தோன்றும் ஒரு விதமான கலக்கமும் பயமும் அவளை மெல்ல அரித்து கொண்டே இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் லக்ஷ்மி தட்டை எடுக்க முயன்றார். மீரா சட்டென்று அவரது கையை பற்றி கொண்டாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மீரா மிகவும் தாழ்ந்த குரலில் சற்று தயக்கத்தோடு, ஆண்டி, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா என்று மீரா கேட்க லக்ஷ்மி அவளது முகத்தையே பார்த்தார். அந்த பார்வையில் இருந்த தீவிரமும் கலக்கமும் அவரை ஏதோ ஒன்று யோசிக்க வைத்தன. என்னம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு நான் பண்ணுவேன். என்ன பண்ணணும் என்று லக்ஷ்மி கேட்க மீரா தனது இதழ்களை கடித்து கொண்டாள். வார்த்தைகள் வெளியே வர மறுத்தன. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு லக்ஷ்மியின் கண்களை நேராக பார்த்து கேட்டாள். ஆண்டி, எனக்கு எனக்கு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேணும். இப்போவே எனக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுப்பீங்களா? இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி லக்ஷ்மி அப்படியே உறைந்து போனார். கையில் இருந்த தட்டு லேசாக தள்ளாடியது. அவர் மீராவை ஒரு விதமான அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்தார். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.